5 நிமிஷத்துல வந்துருவேன். எனக்கு குயிக்கா ஏதாவது ரெடி பண்ணி வை அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்காருக்காக தக்காளி தொக்கு 5 மினிட்ஸ்ல நான் 3 மினிட்ஸ்லயே நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். கடன்னு. கொஞ்சமா சாப்பாடு காலையிலேயே எடுத்து வச்சிருந்தேன். அவரு மத்தியானம் வந்தாலும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த சாப்பாடு, தக்காளி தொக்கு, 2 அப்பளம் பொரிச்சு வச்சிருந்தேன். அவரு வரும்போது முட்டை குழம்பும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலா எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம் இன்னைக்கு? தக்காளி தொக்கு கொண்டு போய் வச்சதும் அது மட்டும் தான் போட்டு சாப்பிட்டாரு. முட்டை குழம்பு போட்டே சாப்பிடல. ஏங்க கடையில் வாங்கிட்டு வந்த முட்டை குழம்பு போட்டு சாப்பிடல அப்படின்னா, அதை விட நீ வச்ச தக்காளி தொக்கை சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் பாராட்டினா நெஞ்சுக்குள்ள அப்படியே குழு குழுன்னு இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு இருந்தது. நல்லபடியாக மத்தியானம் லஞ்ச் நானும் அவரும் முடிச்சாச்சு. 2:30 மணிக்கு ஒரு சூப்பரான ஒரு நாடகம் போடுவாங்கங்க ஜீ தமிழில். சாரி, 2 மணிக்கு இதயம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இதையும் நாடகம் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும் மக்களே இந்த நாடகம். பாய், நாளைக்கு பார்ப்போம்.